ஏய் என்ன, நீ வேட்டியெல்லாம் மடிச்சு கட்டிக்கிட்டு வந்தா நான் பயந்துருவேனா என்ன? மவன, நீ இங்கிருந்து வாங்கி கட்டிக்காம கிளம்ப மாட்ட போல இருக்கு. டேய் முட்டாள், நான் உனக்காகவும் தாண்டா சேர்த்து பேசிட்டு இருக்கேன். என்ன பாக்குற? நான் சொல்றது உண்மைதானே? உன்னை கல்யாணம் பண்ணிக்க இருந்தவ வேணான்னு என் ஃப்ரெண்டு கூட ஓடி வந்தா. இப்ப அவனும் வேணான்னு திரும்ப உங்க குடும்பத்தோட வந்து சேர்ந்திருக்கா. நீங்களும் அவ வந்துட்டாலும் அவளை சேர்த்து வச்சிருக்கீங்க. இனி அவ எவன் வாழ்க்கையை கெடுக்க போறாளோ? டேய், இன்னொரு வார்த்தை அவளை பத்தி எதுவும் தப்பா பேசுன, இங்க இருந்து முழுசா வீடு போய் சேர மாட்டேன். என்னடா மிரட்டி பாக்குறியா? என்னடா முறைச்சுக்கிட்டு வர? ஹீரோவாடா நீ? ஹீரோவா? இல்லடா. இன்னமும் ஒரு வார்த்தை உன் வாயில இருந்து அவளை தப்பா சொல்லி வரட்டும், மவனே காண போயிரும் சொல்லிட்டேன். நான் என்ன இல்லாததையா சொல்லிட்டேன்? நீ என்ன அடிச்சு வாய மூடிட்டா எல்லாம் சரியாக்கிடுமா? சொல்லிக்கிட்டே இருக்க திரும்ப திரும்ப. மாமா வேண்டாம். இவன் பண்ற பொறுக்கித்தனத்தை மறைக்கிறதுக்காக என் மேல பழிய போட்டுட்டு இருக்கான். அப்புறம் ஒன்னு சொல்லுவாங்கல்ல, சூரியனை பார்த்து ஏதோ ஒன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கனால அந்த சூரியனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதான், அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு இருக்குமா. அதே மாதிரி. ஏய் வாய அடக்கி பேசு. ஏய் மாமா இருங்க, எதுக்காக நான் வாயை அடக்கி பேசணும்? என்ன நானா தப்பு பண்ண? எப்பவும் எல்லா நேரமுமே ஒருத்தருக்கே சாதகமா இருக்குன்னு சொல்லிட முடியாது என்ன? அதுவும் ஒன்ன மாதிரி பொறுக்கித்தனம் பண்ணி சுத்திட்டு இருக்க ஆளுக்கெல்லாம் கடவுள் கண்டிப்பா தண்டனை கொடுப்பாரு. ஏய், இனியும் அவகிட்ட பிரச்சனை பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் என்ன உன் மனசுல இருந்துச்சுன்னா இப்பவே அடியோட அழிச்சிரு. இல்ல நிலைமை ரொம்ப மோசமா போயிரும், பாத்துக்க. வா வெண்பா. சரிப்பா, வீட்டுக்குள்ள வந்துட்டோம்ல, இனி இடியெல்லாம் இடிக்காது. அழக்கூடாது என்ன? சரிடா, அழக்கூடாதுடா. தாத்தா இருக்கல்ல, இனி அந்த இடி போய் இடிச்சானா அடிச்சு விடுவோம் என்ன? நீ பொம்மை வச்சுக்கிட்டு விளையாடு. ஆமா ஆமா, இனி இடிச்சானா அந்த பையில கட்டி வச்சு தோலை உரிச்சு விடுவோம் என்ன? ஏன்டா எங்க பாப்பாவை பயமுறுத்துறேன்னு? சரி சரிப்பா, அடிச்சு விடுவோம் என்ன? இந்த பொம்மை நீ வச்சுக்கிட்டு விளையாடு, அழக்கூடாது என்ன? சரிப்பா சரிப்பா, நம்ம குட்டி பிள்ளைய பயமுறுத்திட்டானா நம்ம அடிச்சிருவோம் என்ன? நீ கண்ணை தொடச்சுக்க, நம்ம அடிச்சிருவோம். அழகு பிள்ளை இப்ப எப்படி இருக்கா பாரு. இனி அந்த பையன் வந்தானா நம்ம அடிச்சு போடுவோம் என்னமா? நீ அழக்கூடாது என்ன? அம்மா ஒரு வேலையே வெளியே போயிருக்க என்னப்பா, இப்ப வந்துருவா. அது வரைக்கும் தாத்தா கிட்ட இருங்க. சரிப்பா, இப்ப வந்துருவாப்பா என்ன? நம்ம பொம்மை வச்சுக்கிட்டு விளையாடுவோமா? இங்க பாரு இங்க பாரு, பாப்பா பொம்மை பாரு, தாத்தா கையில பொம்மை இருக்கு பாரு. ஏ பாப்பா சிரிச்சிருச்சு. ஆமா ஆமா, பொம்மை என்ன சொல்லுது பாத்தியா? பாப்பா அழாம எப்பயும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா, அப்பதான் பொம்மைக்கு பிடிக்குமா பாப்பாவை. ஆமா பாத்தியா, பொம்மை பாப்பாவை பார்த்து சிரிக்குது. அட பாவி மனுஷா, இந்த குழந்தைய காலையில பாத்துக்க, நான் அந்த பிள்ளைங்க கூட போயிட்டு வரேன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாதுன்னு அவ்வளவு வீரப்பா பேசிட்டு இப்ப இங்க தூக்கிட்டு வந்து வச்சு கொஞ்சிட்டு இருக்காரு. சரி, நான் யாரு உனக்கு? உன் அம்மா வெளியே போயிருக்கா. நான் யாரு உனக்கு? அட, எப்பயும் கத்தி கம்பு கட்ட பஞ்சாயத்துன்னு கோவத்தோட திரியற மனுஷனா இது? ஒரு நாளும் எங்க கிட்ட இவ்வளவு பாசம் இருந்தது இல்லம்மா. இப்ப என்னன்னா இந்த பிள்ளைகிட்ட என்ன கொஞ்சறாரு? தாத்தா, இங்க தாத்தா சொல்லுங்க பாப்போம். அம்மா இல்லப்பா, தாத்தா. தாத்தா இங்க சொல்லு பாப்போம். அவ்வளவுதாண்டா என் ராசாத்தி. எங்க இங்க இன்னொரு முறை தாத்தான்னு கூப்பிடு பாப்போம். என் புள்ள வாழ்க்கையே நல்லா அமைஞ்சிருந்தா இந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும்.
ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நீங்க மட்டும் இப்ப வரலனா என் நிலைமை என்ன ஆகியிருக்கும்னு எனக்கு தெரியல. என்ன ஆகியிருக்கோம்? அதெல்லாம் ஒன்றும் ஆகியிருக்காது. இல்ல அதுக்கு இல்ல, அவன் என்கிட்ட எதுவும் பெரிய பிரச்சனையா பண்ணிருப்பான், அதுதான் சொன்னேன். இவன் அந்த வசந்தோட ஃப்ரெண்டு தானே? ஆமா. இவன் எதுக்கு இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறான்? என் லைஃப்ல ப்ராப்ளம் வந்ததுக்கு காரணமே இவன் ஒருத்தனால தான். பத்தாததுக்கு இவனுக்கு பயந்துக்கிட்டு தான் அம்மா நான் முன்னாடி இருந்த வீட்டிலேருந்து என்னை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப வசந்த் சொன்னதெல்லாம் உண்மைதான் போல. இப்ப என்னடானா வெளியே என்னை பார்க்குற இடமெல்லாம் பிரச்சனை பண்றான். நான் வேற என்ன மறந்து என் பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். சரி நீங்க கிளம்புங்க மாமா, நான் பஸ் வந்த போய்க்கிறேன். இல்ல, திரும்ப என்னால உன்னை விட்டு போக முடியாது வெண்பா. மாமா அது இல்ல, திரும்ப உன்னை இங்க தனியா விட்டுட்டு போக முடியாதுல்ல. போனவன் திரும்ப கூட வரலாம், பாதுகாப்பு இருக்காது, அதுக்கு தான் சொன்னேன். ஓ இல்ல மாமா, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. இல்ல, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் யாராவது தனியா விட்டுட்டு போவாங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் உன்னை வீட்லயே விட்டுடுறேன் வா. இல்ல மாமா வேண்டாம். ஏன், நம்பிக்கை இல்லையா என்ன? இல்ல நான் அதுக்காக சொல்லல. வேற பின்ன? அது வந்து உங்களுக்கு இப்பதான் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க. அதுக்கு இல்ல, என்னால ஏற்கனவே உங்க லைஃப்ல நிறைய பிரச்சனை, இப்ப நான் கூட வந்தா சரியா இருக்காதுல்ல. என்னதான் நம்ம பண்றது சரியா இருந்தாலும் பாக்குறவங்க அதை தப்பா தான் சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் இங்க பாருமா, மத்தவன் ஏதாவது சொல்லுவான்றதுக்காகலாம் என்ன நான் மாத்திக்க முடியாது. நான் இப்படிதான் ரோட்ல பாதுகாப்பு இல்லாம தனியா நிக்கிற ஒரு பொண்ணை விட்டுட்டு போனா எப்படி போக முடியும்? வேற யாராவது நாவே போக முடியாது, இதுல என் சொந்த அக்கா பொண்ணு, எப்படி போக முடியும் சொல்லு? அப்புறம் நம்ம லைஃப்ல ஏற்கனவே ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றனால நம்ம நின்னு பேசினா தப்பு, சேர்ந்து போனா தப்பு அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ என்னை விட்டுட்டு போயிட்ட அப்படின்றதுக்காக நான் என்னைக்குமே மத்தவங்க மாதிரி உன்னை தப்பான பார்வையில பார்த்தது கிடையாது. உனக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா என் கூட வா, இல்லைன்னா வேண்டாம். இல்ல மாமா, நான் வரேன். கிளம்பலாம். எப்படி நனைஞ்சுக்கிட்டே வா? ஆ மழைய சொன்ன. கடவுளே! ஏய், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, இடி சவுண்ட் பயங்கரமா கேட்டுச்சா, அதான். ஓ, இதுக்கே வா. சார்! எதுக்குமா தாயி இப்படி கத்துற? இங்கதானே இருக்க. சாரி சார், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். கொஞ்சம் இல்ல, நிறையவே. சாரி சார், லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு, அதான் உங்களை சாப்பிட கூப்பிட வந்தேன். அம்மா சாப்பிட்டாங்களா? இல்ல சார், அவங்களுக்கு தலைவலிக்குதுன்னு டேப்லெட் போட்டு படுத்திருக்காங்க, அப்புறம் சாப்பிடுறதா சொல்றாங்க. சாப்பிட்டு படுக்க சொல்லலாம்ல. சொன்னேன் சார், கேக்கல. சரி, மதி காலேஜ்ல இருந்து வரட்டும், அவ வந்ததுக்கு அப்புறம் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சார் ஆனா அவங்கள நீங்க தானே போய் கூட்டிட்டு வரணும். இல்ல இல்ல, நான் ஆதி கிட்ட சொல்லியிருக்கேன், அவனே கூட்டிட்டு வந்து விட்டுருவான். அது யார் சார் ஆதி? என் மாமா பையன். உங்க மாமா பையனா உங்க அம்மாக்கு அண்ணன் பையனா சார்? இல்ல, தாத்தா பையன். கேக்குற கேள்வியை பாரு. ஏன் சார், டவுட் தானே கேட்டேன். அது சரி, உனக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் டவுட் கேட்கணும்னு தோணும் போல இருக்கு. ஆமா சார், வேற பின்ன உங்ககிட்ட என்ன டவுட் கேட்க முடியும் சொல்லுங்க. வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல, நான் பிஸியா இருக்கேம்மா, தயவு செய்து டிஸ்டர்ப் பண்ணாத, கொஞ்சம் வெளியே கிளம்பு. சார், கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீ கேக்குறத பொறுத்து இருக்கு. சார், நீங்க வந்து எப்பவுமே வீட்ல சும்மா தான் இருக்கீங்க. இல்ல சார், நீங்க வேலைக்கு போய் நான் பார்த்தது இல்லையா? உங்க அப்பா கூட புலம்பிட்டு இருந்தாரு, எப்ப இவன் ஆபீஸ் பொறுப்பெல்லாம் ஏத்துக்க போறானோன்னு. அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சு, கேட்டு அது எதுக்கு மென்னு முழுங்கிக்கிட்டு? அதுக்கு இல்ல சார், அப்படி ஒரு வேலையுமே இல்லைன்னா இப்ப என்ன உட்கார்ந்து அவ்வளவு பிஸியா பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப அவசியம் தெரிஞ்சுக்கணுமோ? ஆமா சார், இல்லனா நைட்டு தூக்கம் வேற வராது. கொஞ்சம் நிக்கல்லாம் ஜாஸ்தியா தான் இருக்கு. தேங்க்யூ சார், கூடவே பிறந்தது என்ன பண்றது. அப்படியே என்ன பிஸின்றதையும் சொன்னீங்கன்னா நான் ஓவர் திங்கிங் பண்ணாம இருப்பேன். செம்பா, முடியல, கோடிங் பண்ணிட்டு இருக்கேமா. சார் என்ன சொல்றீங்க? கோடிங் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? நான் படிச்சதே அதுக்கு தானே. சார் உண்மையாவா சார்? என்னென்ன லாங்குவேஜ்லாம் தெரியும்? என்ன செக் பண்றியா? சே இல்ல சார், ஒரு ரீசன்காக தான் கேக்குறேன். எல்லாமே தெரியும்,
சி, C++, ஜாவா, பைத்தான், HTML, CSS. சார் உண்மையாவா இவ்வளவும் தெரியும் உங்களுக்கு? ஹே, நான் படிச்சதே கம்ப்யூட்டர் கோர்ஸ் தான், அப்புறம் எப்படி தெரியாம இருக்கும்? ச்சே, உண்மையாவே நீங்க சூப்பர் சார். இவன் நம்மள கலாய்க்க தான் செய்யறாளோ? என்ன நீ இது வரைக்கும் ஒரே இடத்துல இருக்கீங்க, வேலைக்கு போல அப்படி இப்படின்னு அசிங்கப்படுத்திட்டு இருந்த, இப்ப என்னன்னா பாராட்டுற? இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? சேச்சே, இப்போ உண்மையாவே பாராட்ட தான் சார் செஞ்சேன். ஏன்னா நான்லாம் ஊர்ல இருக்கும்போது இந்த கோர்ஸ் எல்லாம் படிக்கணும்னுட்டு தனியா கிளாஸ்க்கு ஃபீஸ் கட்டி போயிட்டு இருந்தேன். ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீ ஒழுங்கா படிச்சிருக்க மாட்ட. இல்ல சார், கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தேன், அப்புறம் வீட்டு சிச்சுவேஷனால போக முடியல, நானும் இங்க வந்துட்டேன். சார் உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல, எனக்கும் கொஞ்சம் அப்படியே கத்து கொடுக்கறது. கத்து கொடுத்துடலாம். என்ன சார் ரிவெஞ்சா? இப்ப நீங்க ஒரு மாடுலேஷன்ல பேசுறீங்க. ஹே சேச்சே, நான் சீரியஸா தான் சொல்றேன். படிப்புல இவ்வளவு ஆர்வமா இருக்க, சோ நான் எப்பயாவது ஃப்ரீ டைம்ல சொல்லித்தரேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி சரி, உன் தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். நானே ப்ரோக்ராம்ல நிறைய எரர் இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். தயவு செய்து என்ன கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதம்மா தாயே. ஓகே சார். ஹே, நானும் உங்க கூட இன்னைக்கு பஸ்லயே வந்துடவா? எது, பஸ்ல வர போறியா? ஆமா, அதுக்கே நீ இவ்ளோ ஷாக் ஆகுற? ஏன் மதி, என்னாச்சு? எப்பவுமே உன்னை கூப்பிட வீட்ல இருந்து தானே ஆள் வருவாங்க. ஆமா ரேணு, அண்ணா பைக் காலையில காலேஜ் கிளம்பும்போது ரிப்பேர் ஆகிடுச்சு. அதனாலதான் காலையில காலேஜ்க்கு ஆதி கூட வர வேண்டியதா போச்சு. அண்ணா காலையில பைக் ஒர்க் ஷாப்ல விடணும்னு சொன்னாங்க. எப்படியும் இன்னும் வீட்டுக்கு வந்திருப்பாங்களா என்னன்னு தெரியல. அதான். அப்படின்னா உன் மாமா பையன் ஆதியே வந்து கூட்டிட்டு போக சொல்ல வேண்டியதானே? உன்னை கொஞ்சம் பாத்துக்க. ஆதிக்கு பயந்துகிட்டு தான் நான் உங்க கூட பஸ்ல வரேன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி சரி, மூஞ்சி அப்படி வைக்காத. மதி, இன்னைக்கு கைமாதான். என்ன மதி, எக்ஸாம் முடிஞ்சதுல்ல, கிளம்பலாம்ல? ஆதி, அது வந்து நான் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பஸ்லயே வந்துக்கிறேன். நீ என் கூட வரக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி ஒரு ரீசன் சொல்றேன்னு நல்லா தெரியுது. ஆனா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னு உனக்கு புரியலையே. ஆமாண்ணா, அவளும் இன்னைக்கு எங்க கூட பஸ்லயே வரட்டுமே. அவளும் என்னோட ஸ்டாப்பிங் தான், ஸோ பயப்படாதீங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். ஏற்கனவே கிளைமேட் மழை வர மாதிரி இருக்குன்னு தான் நான் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். மழை வந்தாலும் நாங்க பஸ்குள்ள தானே இருப்போம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க கொடை கூட வச்சிருக்கோம். ஓ சரி, அப்ப நானும் உங்க கூட பஸ்லயே வரேன். ஐயோ, இது என்னடா பெரிய வேதனையா இருக்கு. தேவையில்லை, நான் பஸ்ல போல, உங்க கூட வரேன். அப்படி வா வழிக்கு. தேவையில்லாத நேரத்துல அப்படி இப்படியும் 1008 பஸ் விடுவானோ. இப்ப வீட்டுக்கு போகணும்னு நினைக்கும் போதுதான் ஒரு பஸ்ஸுக்காரன் வர மாட்டேங்கிறான். ஹே அம்மா, வானம் இருட்டிட்டு இருக்கிறத பார்த்து திரும்ப நல்ல மழை வரும் போல இருக்கே. அங்க துணி கடைக்குள்ள இருக்கும் போதுதான் அவ்வளவு மழை அடிச்சு ஊத்துச்சு. இப்ப என்ன திரும்ப இருட்டிட்டு நிக்குது? நேரத்தோடி பஸ் வந்தா தானே சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேரலாம். இல்லைன்னா அங்க இங்க மழையில எங்கேயாவது நின்றுட்டு கிடக்க வேண்டியதா இருக்கும். அம்மா, ஏம்மா காதோடு கடந்து புலம்பிக்கிட்டே நிக்கிற? அப்படி கண்ணத்தோட 2 போட்டேன்னு வச்சுக்கோயேன், கண்ணம் பழுத்து போயிரும் சொல்லிட்டேன். ஏம்மா? என்ன வாமா, கடைக்கு போனோமா ஏதோ ஒரு துணியை பார்த்துதான் பிடிச்சதா எடுத்தோமான்னு இல்லாம அங்க துணி கடையே புரட்டி போட்டுட்டு நிக்கிறா. ஒன்னாலதான் இவ்வளவு நேரமா ஆச்சு. அப்படி புரட்டி போட்டு ஏதோ நல்ல துணி எடுத்திருக்கியா? 2 நைட்டியை தூக்கிட்டு வர. எம்மா, அது நைட்டி இல்லம்மா, அன்னார்களி. என்ன களியோ கூழோ, நேரத்தோட வீட்டுக்கு போக முடியாம மட்டும் இருக்கட்டும். இனி நீ அதை வாங்கித்தான் இதை வாங்கித்தான் நீங்க வெளியே கூப்பிடு, அப்புறம் பாத்துக்கிறேன். சரி சரி, கோச்சுக்காத புஜ்ஜுக்குட்டி. ஆமா ஆமா, ஏதாவது காரியம் ஆகணும்னா மட்டும் இதெல்லாம் பண்ண வேண்டியது. போதும் போதும், ஐஸ் வச்சதெல்லாம் கையெடு. ஐ, ஐஸ் தான் ஞாபகம் வருது. இந்த கிளைமேட்டுக்கு சில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஒரு வாரத்துக்கு வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் அலைஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். வாயிலே போட்டேன்னா. எம்மா ப்ளீஸ்மா, வாங்கி கொடுமா. அணக்கம் இல்லாம இருந்துடு. நானும் எந்த நேரம் பஸ் வரும், எப்ப பஸ்ஸை பிடிச்சி ஊர் போய் சேரலான் இருக்கேன். இந்த நேரத்துல அது வேணும் இது வேணும்னு ஏதாவது வாய் கிளறிட்டு இருக்காத சொல்லிட்டேன். அங்க வண்டியில போறது ராஜா தானே? ஹை, ஆமா, வெண்பாக்கா. வெண்பாவா? அது யாரு? அவரோட அக்கா பொண்ணுமா. அக்கா பொண்ணா? சின்ன பொண்ணா இருக்குமோ? ஏண்டி, 2வது பொண்ணா? சீச்சி, ஃபர்ஸ்ட் பொண்ணுமா. ஏண்டி, முத பொண்ணா?
எது உளராத. உனக்கு எப்படி தெரியும்? தெரியுமா, அன்னைக்கு தான் நான் கோவில்ல பார்த்தனே. கோவில்ல பாத்தியா? ஆமா. என்ன நடக்குது இங்க? பொண்ணு பார்த்துட்டு போய் நிச்சயத்துக்கு தேதியெல்லாம் குறிச்சிட்டு இருக்கோம். இந்த பையன் என்னடனா இந்த பொண்ணு கூட்டிட்டு சுத்திட்டு இருக்கான். எம்மா ஐஸ்கிரீம்மா. எது ஐஸ்கிரீமா? ஏண்டி கட்டிக்கு போறவன் என்னன்னா வேற ஏதோ ஒரு பொண்ணு பைக்ல ஏத்திக்கிட்டு போயிட்டு இருக்கான். இதுவே உன் இடத்துல வேற ஏதாவது ஒரு பொண்ணு இருந்திருந்தானா ஊரை கூட்டி ஆர்ப்பாட்டமே பண்ணிருப்பா. நீ என்னன்னா பேக் மாதிரி பார்த்து சிரிச்சுக்கிட்டு ஐஸ்கிரீம் வேணும்னு நின்னுட்டு இருக்க. ஏமா பைக்ல கூட்டிட்டு போனா போட்டோம். போட்டுமா? போட்டேன்னா பல்லெல்லாம் தெரிச்சிரும் பாத்துக்க. நானே என்ன நடக்குதுன்னு தலைகால் புரியாம நிக்கிறேன். இதுல இவ ஒருத்தி. ஏமா பைக்ல தானம்மா கூட்டிட்டு போனாங்க, இதுக்கே இவ்வளவு கோவப்படுற? நான் பெத்தது புள்ளதானா இல்ல களிமண் உருண்டையான்னு எனக்கே இப்ப சந்தேகமா இருக்கு. என்னதான் மண்டைக்குள்ள இருக்கோ தெரியல. இதோ பஸ் வந்துருச்சு. இன்னைக்கு வீட்டுக்கு போய் தானே இருக்கு. எம்மா நானெல்லாம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாதம்மா உங்க கூட வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். வரலன்னா இங்க ஓடு. வாழ்க்கையே அல்லாட்டத்துல இருக்கு, இதுல இதுக்கு இருக்க திமிர பாத்தியா? எம்மா இருமா நானும் வரேன், விட்டுட்டு போயிடாத. சரி நான் கிளம்புறேன். மழை திரும்ப வர மாதிரி இருக்கு, இருந்துட்டு போலாமே. அம்மா அப்பா உள்ளதான் இருக்காங்க. இல்ல பரவாயில்ல, நான் போயிருவேன். என்னாச்சு? அப்பா என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வர வழியில மழையில ஒதுங்கி நின்னுட்டு இருந்துச்சு, அதான் கூட்டிட்டு வந்தேன். சரி உள்ள போ. சரி நான் அப்படியே கிளம்புறேன். எங்க கிளம்பிக்கிட்டு இப்படி இருட்டிட்டு நிக்குது? இருந்துட்டு போலாம் இருங்க. இல்ல இல்ல பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். இந்த மழை வந்துருச்சுல்ல, அதான் மழை வந்துருச்சுல்ல, நானே வேண்டாம், வந்து உள்ள இருங்க வாங்க. இல்ல பரவாயில்ல, அதான் சொல்றோம்ல. ஏ ராணி, ஏதாவது ஒண்ணுன்னா என் அக்காவை கூப்பிட வேண்டியது. இந்த மழையை இதுக்கு ஏத்த மாதிரி சதி பண்ணுது. உள்ள போலனாலும் விட மாட்டாரு. ராணி வேண்டாம் வேண்டாம், நானே வரேன், பைக் நிப்பாட்டிட்டு வரேன். பாவல்ல நிலாமதி, விருப்பம் இல்லைன்னா விட்டுற வேண்டியதானே. எதுக்கு இவ்வளோ கம்பல் பண்றாங்க? உனக்கு புரியுது, அந்த ஆளுக்கு புரியணுமே. புரியறதுக்கு இல்ல, அந்த ஆள் வேணும்னே பண்ணிட்டு இருக்கான். சரி எனக்கு இருந்தாலும் ஒரு டவுட்டு. மதியோட மாமா பார்க்க நல்லா தான் இருக்காங்க. இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவ்வளோ டார்ச்சர் பண்றாங்கன்னா அப்ப இவ்வளோ அவ்வளோ லவ் பண்றாங்கன்னு தானே அர்த்தம். இவளுக்கு ஏன் பிடிக்கவே இல்லை? அது அது வந்து என்ன, எதுவும் சீக்கிரட்டா? சேச்சே உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்லை. மதியம் நானும் சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல்லாம் ஒன்றா படிச்சுட்டு இருந்தோம்ல, அதனால எனக்கு இந்த விஷயம் தெரியும். அதுவும் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் தெரியாது, இப்போ காலேஜ் வந்து தான் தெரியும். என்ன யாரையும் லவ் பண்ணுறாளா என்ன? ஆமாம், அவள் அண்ணனோட ஃப்ரெண்டு தான் லவ் பண்ணுறா. என்ன சொல்கிற நிலா? ஆமாண்டி, நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு மட்டும் அவகிட்ட சொல்லிடாத. ஏன்? இல்லை உனக்கு தெரியக்கூடாதுன்னுலாம் இல்லை. நீயும் கிட்டத்தட்ட மதி மாதிரி தான், அவளை மாதிரியே தான் சைலண்டாக இருக்க. பத்தாவதுக்கும் உன் வீட்டில் வேற ரொம்ப ஸ்ட்ரிக்டா, உனக்கு இந்த லவ் எல்லாம் பிடிக்காது. அதான் அவள் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருந்தா. ஐயோ, அப்போ நான் லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சா என்ன பண்ணுவாளுங்க? என்ன கரெக்டு தானே? உனக்கு இதெல்லாம் பிடிக்காதுல்ல, அதான் அவள் உங்ககிட்ட சொல்ல வேணான்றதா? சரி சொல்லு. நீ எதுவும் லவ்னது ரொம்ப ஆர்வமான ஸ்டோரியா இருக்கும்லாம் எதிர்பார்க்காத. இது வெறும் ஒன் சைடு லவ் தான். என்ன சொல்ற நீ? ஆமா, மதி ஒன் சைடா அவ அண்ணனோட ஃப்ரெண்டை லவ் பண்றா. ஆனா அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. அப்படியா? ஆமா, இவ மாமா எப்போ இவளை இப்படி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாரோ அதுலேருந்து அவளும் அந்த அண்ணா கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிடணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் ஆனா இன்ன வரைக்கும் சொன்ன பாடு கிடையாது. அவங்க பேர் என்ன? அது வந்து ஹலோ. என்னங்க அப்பத்துல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன், இங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க. யாரு? ஹலோ மிஸ்டர், உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். என்னங்க? எதுக்கு அப்பத்துல இருந்து இங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க? நிலா சும்மா இருடி. நீ அமைதியா இரு. அந்த ஆள் அப்பத்துல இருந்து பச்சை கண்ணு வாங்காம உன்னதான் பார்த்துட்டு இருக்கான். இல்லங்க அப்படியெல்லாம் இல்ல, உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா நான் இனி பார்க்கல. அது அந்த பயம் இருக்கணும். ஐயோ பாவம் கார்த்திக். ஏண்டி? என்ன ஏண்டி? அமைதியாரு. இவங்களை பத்தியெல்லாம் உனக்கு தெரியாது. 2 நாள் பார்ப்பாங்க, அப்புறம் பின்னாடியே வருவாங்க. தேவையில்லாம நமக்கு தான் பிரச்சனை. இருந்தாலும் ரொம்ப ஓவர் டி. பஸ்னா 2 பக்கம் தான் பார்க்க முடியும்.
அவர் ஏதோ பார்த்துட்டு இருந்தாருன்றதுக்காக இப்படி பிடிச்சு திட்டி விட்டுட்ட. இங்க பாரு, ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்ன மாதிரி ஜான்சி ராணி மாதிரி பொங்கி எழாட்டியும் பரவாயில்ல, ஆனா இந்த மாதிரி அமுக்கு ராணி மாதிரி மட்டும் இருக்காத. அடுத்து என்னோட ஸ்டாப்பிங் தான். நான் இறங்கினதுக்கு அப்புறமும் இப்படி பயந்துட்டு இருக்காத. ஏதாவதுனா எதிர்த்து தைரியமா ஃபேஸ் பண்ணு. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. சரி, ஓகே, நான் வரேன். பாய். விட்டு விலகி நடக்க மனம் வரவில்லை. அடடா அடடா காதல் அழகிய தொல்லை. ஏன்பா, உடம்புக்கு எதுவும் முடியலையா? ஆ இல்ல ஏன்? இல்ல, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர வழியில தான் வெண்பாவை கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னியே, அதான் உடம்புக்கு எதுவும் முடியலையான்னு கேட்டேன். ஆ இல்ல அங்க ஒருத்தர் முக்கியமா பார்க்க வேண்டிய வேலை இருந்துச்சு, அதான். இவ ஒருத்தவி ராணி. என்னங்க? நின்னு பேசிட்டே இருந்தா அப்படியே பேசிட்டே இருந்துரு. என்ன சாப்பிடுறான்னு கேளு, போய் காஃபி ஏதாவது போட்டுட்டு வந்து கொடுப்போம். சரிங்க. இரு ராஜா, அக்கா இப்ப காஃபி போட்டு கொண்டு வரேன். இல்ல அதெல்லாம் வேண்டாம், நான் இப்ப மழை விட்டதும் கிளம்பிடுவேன். இருங்க, மழை ஒண்ணு இப்ப விடுற மாதிரி இல்ல, இருந்துட்டு மழை விட்டதுக்கு அப்புறம் மெல்ல போய்க்கலாம். சரி இரு, நான் இப்ப வந்துடுறேன். மாடெல்லாம் கட்டாந்தரையில கட்டி இருந்துச்சு, நான் கொட்டகையில கட்டிட்டு வந்துடுறேன், இருங்க. சரி. இந்த மழை வேற நேரங்காலம் புரியாம சதி பண்ணிட்டு இருக்கு. மாமா. என்ன? துண்டு மாமா, தலை நனைஞ்சிருக்கு, தோட்டவே இல்லை, அதான். இந்தாங்க, தோட்டிக்கங்க. தம்பி. என்னம்மா? ஏன்பா, இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டியா? இல்லம்மா, வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். ஏன்பா, என்னாச்சு? உடம்புக்கு எதுவும் முடியலையா? அதெல்லாம் இல்லம்மா, இதுக்கப்புறம் சம்பாரிச்சு என்ன பண்ண போறேன், ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுதுமா. ஏன் வசந்த், உடம்புக்கு எதுவும் முடியலையா? சொல்லுப்பா, ஹாஸ்பிட்டல் போலாம். இல்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுங்க. சரி, டேப்லெட் போட்டியா நீ? இன்னும் இல்லம்மா, இனிமே தான் போடணும். சரி இரு, நான் சாப்பாடு கொண்டு வரேன், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டேப்லெட் போடு. இல்லம்மா வேண்டாம், எனக்கு இப்ப சாப்பிட்ற மூடு இல்ல. ஏன்பா? தெரியலம்மா. சரி, பால் கொதிச்சிட்டு இருக்குப்பா, அதாச்சும் ஒரு கிளாஸ் கொண்டு வரேன், அதை குடிச்சிட்டாவது டேப்லெட் போடு. சரிம்மா, கொண்டு வாங்க. சரிப்பா, கொண்டு வரேன், இரு.